எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அந்த ஏஜ்ல எனக்கு அந்த அந்த தோல்விகள், அந்த நம்ம நினைச்சது நடக்கலங்கிறதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய பக்குவம் எனக்கு அப்ப கிடையாது. இப்போ வந்து அம்மா இப்போ ஒரு மூவி டைரக்ஷன் பண்ண போறேன். நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்தா? நான் என்னோட ஜேர்னில வந்து எனக்கு கதை எப்படி உருவாகுதுன்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து, என்னோட பர்சனல் ஃபீலிங்ல இருந்து தான் அந்த நாட்டை கிரியேட் ஆகுது. பண்ணும்போது நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போயிட்டு உங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேணுமா, எதை பிடிச்சி அப்படி நல்லா ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. உங்க கணவர் இப்போ உங்க குழந்தை எல்லாருமே வந்து செம்மலர் அன்னத்தை கொண்டாடுற விதம் இருக்குல்ல, அதை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட இன்ஸ்டா ட்விட்டர் ஃபாலோவர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க உங்களுக்கு? எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாம் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஃபிலிம் தான் வந்து எனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு. ஸோ அந்த ஃபில்மை என்னோட டைரக்ஷனில் பண்ணது. ஸோ அதுக்கும் மாடத்திக்கு தான் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. ஸோ மாடத்திக்கு வந்து என்னோட ஆக்டிங்க்கு வந்து நிறைய நீங்கள் பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும். ஸோ ரொம்ப சேடாகவே அழுதுகிட்டே நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் நிறையா நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க, அதை மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிப்பேன். எனக்கும் ஆசை தான், வந்தால் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிப்பேன். ஸோ இது வந்து லைக் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் மாதிரி படங்கள் வந்து பெண்களெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணுங்க டைரக்ஷன். ஏன்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இது சொல்லும்போது எங்களுக்கே நல்லா இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் இந்த ஃபோட்டோ ஷூட், அந்த ஹிஸ்டாரிக்கல் கைண்ட் ஆஃப் இல்லையா, அந்த பெரிய அந்த ஜுவல்ஸ்லாம் போட்டு இந்த ஃபோட்டோ ஷூட்டை பார்க்கும்போது இது எதற்காக எடுக்கப்பட்டது, இந்த ஃபோட்டோ ஷூட் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இது நல்லா இருக்கு, இந்த பொண்ணு யார் அப்படின்லாம் கேட்குறாங்க. இது எப்படி இது அமைஞ்சது? அந்த ஃபோட்டோ வந்து என்னோட விஸ்காம் கிளாஸ்மேட்டு சுஜினேஷன் சொல்லிட்டு அவர் கோயம்புத்தூரில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. அப்போ எதர்ச்சியாக பேசும்போது சரி ஒன்று பண்ணி பார்க்கலாமே நல்லா இருக்கு சொல்லிட்டு பண்ணது. ஸோ இப்படி விதவிதமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா? 2022 என்ன பிளான், வேற என்னெல்லாம் கைவசம் இப்போ அடுத்த லிஸ்ட் ரெடியா இருக்கா? இப்போ வந்து அம்மா இப்போ ஒரு மூவி டைரக்ஷன் பண்ண போறேன். நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்தா? இல்ல நான் மட்டும். நீங்க மட்டும் தான். ஏன்னா அவர் வந்து உங்களுடைய கதைன்னு வந்தா திரைக்கதையில் அவர் பின்னால் இருப்பார் இல்லையா? இல்ல ஸோ அவரை கழட்டி விட்டுட்டீங்களா? கழட்டிலாம் விடல. இல்ல இப்பெல்லாம் வந்துட்டு என்னன்னா, நான் தனியா இயங்குறதா அவருமே விருப்பப்படுவாரு, எனக்குமே அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். சூப்பர். இப்போ இந்த மாதிரி தனியாக இயங்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய கதையில் என்ன மாதிரி ஸ்கிரிப்டை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? அதிக பெண்ணியம் பேசக்கூடிய ஸ்கிரிப்டாக இருக்குமா, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க நான் டோட்டலாக அவுட் ஆஃப் த ரொட்டீன், நான் வேறு மாதிரி ஃபுல் கமர்ஷியல் பண்ண போகிறீங்களா? ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பசங்களை பற்றி ஒரு படம் பண்ணும், ஏன் பொண்ணு தானே இப்படி தான் பண்ணுமா, வேற மாதிரி பண்ணும், அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் என்னோட ஜேர்னியில் வந்து எனக்கு கதை எப்படி உருவாகுதுன்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்லேருந்து, என்னோட பர்சனல் ஃபீலிங்லேருந்து தான் அந்த நாட்டை கிரியேட் ஆகுது. ஓகே. ஸோ எனக்கு என்னென்னா, நம்ம கதையை நம்ம தேடி போக வேண்டியதில்லை. அந்த கதை வந்து நம்மளை தேடி நமக்குள்ளே ஒரு 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 ஏதோ ஒன்று நம்மளுக்கிட்ட ஒரு ஸ்பார்க் வரும்போது அதை பிடிச்சி நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதுவே நம்மளை கொண்டு போகுது. ஸோ இப்போ நான் முடிச்ச ஸ்கிரிப்ட்லாம், இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணுவேன் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஏதோ ஒரு கேள்வியில் அது உருவாகி அடுத்த லெவலில் டெவலப் ஆகி 4 பேர் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி உருவாகுது. ஸோ அதைத்தான் நான் நம்புகிறேன். இப்படி ஒரு இயக்குனரோட அத்தனை விதமான பதிலும் அதில் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே டைரக்டர் வசந்த் கிட்ட நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சாட்சி. ஏன்னா அவரோட ட்ரைனிங்கில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பேச முடியும். நீங்கள் தெளிவாக பேசுகிறீங்க, உங்கள் சிந்தனைக்கு நன்றி. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் டைரக்ஷன், இன்னொரு பக்கம் ஆக்டிங்னு வரும்பொழுது வேறு என்ன கனவுகள்லாம் இருக்குது உங்களுக்கு? இந்த மாதிரி சில கோல்ஸ்லாம் ரீச் பண்ணணும் ஆக்டிங் சைடில் சில, ஏன்னா ஓடிடி தளம் வந்துருச்சு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ கொட்டுது, எப்படி இருக்காது? ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ வசந்த் சார் கிட்ட அதை சொல்லிடுறேன். வசந்த் சார் கிட்ட ஜாயின் பண்ணும்போது 2014 நினைக்கிறேன். அது வந்து கொஞ்ச நாள் தான் அவர் கூட டிராவல் பண்ண ப்ரீ ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் அது ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு போனவர் அருண்மொழி சிவபிரகாசம் சார். அவர் தான் வந்து உங்களை வேற மாதிரி ஷேப் கொண்டு வந்தார் ஆக்டிங் அப்படிங்கிற விஷயம். எனக்கு அந்த ப்ராஜெக்ட்லாம் ட்ராப் ஆகவும் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அந்த ஏஜ்ல எனக்கு அந்த தோல்விகள், அந்த நம்ம நினைச்சது நடக்கலங்கிறதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய பக்குவம் எனக்கு அப்ப கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் சிவரஞ்சனியும் சில பெண்கள், ஆமா, அப்போ அந்த எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் சார்கிட்ட வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு ஏதாவது இந்த தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் உடனே ஒரு ஆக்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதில் நானும் இன்னொரு பையன் 2 பேரும் தான் ஸ்டார்டிங்ல இருந்தோம். ஸோ அப்படியே அவர் கூட ஒரு 5 years வந்து நான் போனேன். அப்படிதான் அவர் மூலியமாக தான் எனக்கு ஆக்டிங் வந்து எதிர்பாராத விதமாக கிடைச்சி அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஆக்டிங்னா எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து மிஸ்டர் பீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் நான் மிஸ்டர் பீன் வந்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு இந்த காமெடி ஸ்கிரிப்ட், காமெடி
நடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. வித்தியாசமான கேரக்டர்ஸ் நிறைய பண்ணணும்னு ஆசை. கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் உண்டு. உங்க ஆசைகள்லாம் இடையில டைரக்ஷன் அப்போ நடுவில் டான்ஸ். ஆமா, அதுதான் என்னுடைய பேஸே. ஆமா, செம்மலர் டான்ஸ் ஆடி பார்த்தது இல்லை நீங்களா? அப்படி ஆடுவாங்க. ஸோ நீங்க வதம்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணீங்க இல்லையா எம்எக்ஸ் பிளேயர்ல? ஸோ எல்லாம் இந்த குறும்பட இயக்குநர்களுக்கு இந்த மாதிரி வெப் சீரிஸ் பண்றவங்களுக்குலாம் நிறைய இந்த பிகினர்ஸுக்குலாம் நீங்க வந்து ஒரு கிஃப்டா இருக்கீங்க. டக்குன்னு அவங்களாம் உங்களை பிடிச்சிடுறாங்க. எப்படி அது? நிறைய குறும்பட இயக்குநர்கள் வந்து உங்களை பர்டிகுலர் செலக்ட் பண்றாங்க. ஆமா, தெரிலங்க. எனக்கு என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு டைரக்ஷன்லேயே ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால அவங்க பண்ணும்போது நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போயிட்டு உங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேணுமா, நான் எதை பிடிச்சி தரேன் அப்படி நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுவேன் அவங்க கூட. ஸோ அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு எடிட்டிங் எப்படி வந்துச்சு, அவுட் எப்படி வந்துச்சு, அந்த மாதிரி அவங்க கூட ட்ராவல் பண்ணி நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுவேன் அவங்க கிட்ட. ஸோ அவங்க வந்து அப்படியே அவங்க மூலியமா ஏதாவது சொல்லுவாங்க. அப்படிதான் எனக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன். அவங்க கிட்டலாம் நான் தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க தான் எனக்கு தராங்க. ஓகே, சமகாலத்தில் உங்க கூட பயணிக்கிற இன்னும் சில பெண்கள், பர்டிகுலர் நான் பேர் சொல்லணும்னா சரண்யா ரவி ஆகட்டும், கேப்ரிலா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த டஸ்கி ஸ்கின் மூலியமா பயங்கர பாப்புலர் ஆனவங்க. நிறைய விதவிதமான கேரக்டர்ஸ் அவங்களும் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் சந்திச்சு அடிக்கடி பேசுறீங்களா? கண்டிப்பா. சரண்யா வந்துட்டு எங்களுடைய ஆக்டிங் கிளாஸ்ல கடைசி பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. சரண்யா கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. நிறைய துருன்னு ஏதாவது போய் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கறது பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்க அதில் வந்து ரொம்ப என்ன சொல்றது வேகமா துரிதமா செயல்படுறாங்க. சம்டைம்ஸ் அவங்கள பார்க்கும்போது கூட நான் அந்த ஒரு வேகத்துக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எனக்கு. ஸோ கேபி வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் என்னோட கரியர்லேருந்து என்னோட சிஸ்டர் மாதிரி கேபி. ஸோ அவங்க வந்து எப்படின்னா லைக் அப்படிதான் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். அவங்க வந்துட்டு அக்கா நான் என்னை பார்த்து செம்மலரான்னு கேட்குறாங்க, நானும் என்னை பார்த்து கேபியான்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ வரைக்கும் வருது. இப்போ கூட நான் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். ஸோ எல்லாமே வயசானவங்களுடைய செட்டப்பு. ஸோ அப்போ வந்து அவங்க நீ சுந்தரி சீரியலில் வர பொண்ணு மாதிரியே இருக்கு, சுந்தரி சீரியலில் வர பொண்ணு மாதிரியே இருக்கு. நான் சொல்லிட்டு அவங்க என் சிஸ்டர் தாங்க. இப்போ அந்த ஆர்டிஸ்ட்லாம், அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வேற படத்தில் கேட்டால் உங்கள் தங்கச்சி நல்லா இருக்காளாமா அப்படின்னு கேட்பான். நான் கேபிட்டே சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஒருத்தர் சிமிலராகவும் இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவங்க வந்து ஒரு லீட் ரோலில் வந்து பண்ணுறது. ஸோ எல்லாமே எனக்கு அவங்களாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. சூப்பர். உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணும்னு ஏதாவது ஆசை இருக்கா? பாப்புலரான நிறைய ரசிகர்களை கொண்ட பிரபலமான நடிகர்கள், ஆனால் இவங்க கூட இருக்கணும்னு ஏதாவது மனசில் ஆசை வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய லிஸ்ட். எல்லாருக்கூடையுமா? எல்லாருக்கூடையும் நடிக்கணும்னு ஆசை தான். முக்கியமாக வந்து நான் எஸ்.ஏ. சூர்யா சாரோட ஃபேன் அப்பத்துலேருந்தே. அப்படியா? எஸ்.ஏ. சூர்யா சார் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டாவது இந்த பொண்ணுக்கு செம்மலரை நீங்க உடனே கூப்பிடுறீங்க. ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர்னால தான் சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சது இல்லை. அவர்னால தான் எனக்கு டைரக்ஷன் மேலேயே ஒரு கரெக்டான ஒரு ஃபோக்கஸ் வந்தது. ஸோ எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஹீரோனா அது எஸ்.ஏ. சூர்யா தான். நம்ம வெர்சடைலாக வித்தியாசமாக சிந்திச்சிருக்கீங்க. உங்களோட தாட் ப்ராசஸ், டேஸ்ட், உங்களுடைய பாதை எல்லாருமே இன்டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. இன்னும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடைய வேண்டும். ஃபில்மி பீட் டீம் சார்பாக இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் மனசில் பட்டதெல்லாம் பதிவு பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஷூட்ஸ் ஆகட்டும், உங்களுடைய எல்லா விதமான படைப்புகள் எல்லாமே இன்னும் நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. Keep rocking. Wish you all success, all the best. Thank you so much. Thank you. Bye bye.